பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைக்காக கடந்த நாட்களில் கண்மணி போல காத்து கொண்டபடியினாலே கர்த்தரை நன்றியோடு கூட கர்த்தரை சோத்தரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் ராஜா எங்கள் ஆராதனை உம்மிடத்தில் உயரட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையை சுகந்த வாசனையா கர்த்தர் முகரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆராதனுடைய அபிஷேகம் எங்கள் மேலே இறங்கட்டும். ஆவியானவர் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த இடம் முழுவதும் செகினா மகிமையினால கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலக்கி போடும் ஆண்டவரே. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரும் ஆண்டவரே. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி ஆண்டவரே, கர்த்தருடைய வார்த்தை சகலவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும். இந்த நாளின் ஆண்டவரே எங்கள் ஆராதனை தேவ வீட்டின் நன்மையினால் நிரப்பப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உங்களின் பிள்ளைய தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையா தேர்ந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கூடி வந்த நோக்கம் ஆண்டவரை மகிமைப்படும் போற்ற வந்தோம். ஹல்லேலூயா. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக
நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீர் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீர் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஆமென். நம்மை மறவா மறவாத ஒரு தேவன், அவருக்கு எப்போது நன்றி வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நம்மை மறக்காத ஒரு கர்த்தர் தேவன், செய்த நம்மை கண்மணி போல காக்கிற தேவன், நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய உள்ள வசனத்தை வாசிப்போம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையா இருக்க எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிலேமெந்தத்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து ஆண்டவர் எங்களோடு ஆலோசனையாக சொல்ல போகிற காரியங்களை கவனமாக கேட்டு ஆவியானுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய கிருபை தாரும். நீர் எங்களோடு பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இந்த 4ஆம் அதிகாரத்தில் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஆரோக்கியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்வுக்கான ஆலோசனை. அந்த ஆரோக்கியமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான ஒரு 7 ஆலோசனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட நான் இந்த வார்த்தைகளை நாம் சேர்ந்து தியானிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது அந்த வசனத்தில் கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு காரியத்தை அழுத்தமாய் ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க.
ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான வாஞ்சியமான சகோதரரே, எனக்கு எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வார்த்தைகளை சொல்லி அந்த பிலிப்பு பட்டணத்தாரை, சபையை அவர் வாழ்த்துகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், எனக்கு சந்தோஷம். அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை, இவர் அவர்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த உபதேசம், அந்த உபதேசத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பவுல் சொல்கிறார், அந்த பிலிப்பி பட்டணத்தார் எனக்கு கிரீடமாய் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். நமக்கு கிரீடம் எது, எப்போது அது நமக்கு கிடைக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த பூமியில் அவர் இந்த பட்டணத்தாரை பார்த்து, இந்த சபையாரை பார்த்து, நீங்கள் எனக்கு கிரீடமாக இருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு அந்த சபை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை முழுவதும் அவர் அவ்வளவு லேசாக ஒருத்தரை கணிக்க மாட்டார். பவுலப்போஸ்தலன் மிக நிதானத்தோடு, ஜாக்கிரதையோடு, கவனத்தோடு அவருடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் அம்சத்தை கவனித்து தான் இங்கே சொல்லுகிறார், எனக்கு சந்தோஷமும் கிரீடமானவர்களே. பிறகு சொல்றார், பிரியமானவர்களே. இந்தபடியே கர்த்தருக்குள்ள அப்படின்னா, எனக்கு நீங்க பிரியமா இருக்கிறபடி, கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருக்குள்ளே எப்போதும் நிலைத்திருங்க என்று சொல்லுகிறார். சங்கீதம் 27:14 வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனை திடமனதான், அப்படின்னா உறுதியான மனதோடு கூட இருக்கக்கூடியவளை தான் அப்படி சொல்றார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 27:14 ஆங்கில, வெயிட் ஃபார் த லார்ட், பி ஸ்ட்ராங் and let your heart take courage, wait for the Lord. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. அப்போ வேற ஒன்றுக்கு காத்திருக்காதபடி கர்த்தருக்கு காத்திருந்தா தான் அந்த கர்த்தருக்குள்ளே உறுதியாய் ஆரோக்கியமாய் நிலைத்திருக்க முடியும். ஏசாயா 40:31 வசனமா 30வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஆண்டவருக்கு சோதனம். அங்கே கொஞ்சம் நிறுத்தி நாம் போவோம். ரொம்ப தெளிவாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்தாதான் கர்த்தருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புதுபலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகாதபடி, இளைப்படையாதபடி, எந்த நாளும் கடைசி பரியந்தம், மரண பரியந்தம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க கர்த்தருக்கு காத்திருக்கிறது நமக்கு உதவி செய்கிறது. அந்த கர்த்தருக்கு காத்திருக்கிறது நமக்கு புதுபலனை மாத்திரம் தரல, நம் சோர்வுகளை நீக்குகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நிறைய சோர்வு, சரீர பிரகாரமான சோர்வு, அது நம்முடைய ஊழியத்தை கெடுக்கிறது. ஆண்டவருக்காக நாம் ஓடக்கூடிய ஓட்டத்தை தடுத்து நிறுத்துகிறது. நம்ம கொஞ்சம் ஆவியில் அனலாக இருந்தால் தான் அந்த பிசாசின் தந்திரங்களை நம்மால்
அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசி. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகிறது. ஆமென். அது நம்மை கழுவுகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்ப்பீங்களானா அந்த வார்த்தை தீத்து 3:5 வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கு மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவத்தில் நம்மை சுத்தமாக்குகிறார். பிறகு பரிசுத்த ஆவியினுடைய ஆமென். இது அனுதின அனுபவமாய் இருக்கணும். தினந்தோறும் அதை நாம் பயிற்சி செய்கிறவளா இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோவான் 14:15-3 நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். ஆங்கில வேதாகம் சொல்கிறது, already you are clean because of the word that I have spoken to you. நான் உங்களோடு பேசின அந்த வார்த்தை உங்களை சுத்தமாக்கி இருக்கிறது. கரங்களை உயர்த்தி. அப்போ ஜெபம், வேத வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நிலையாய் நிற்க உதவி செய்கிறது. 4வது வசனம், என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இப்போ இது நிரந்தரமான ஒரு கட்டளை, ஆலோசனை. என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல. ஆமென். ஏன் அப்படி சொல்றாருன்னா, கொடிக்கும் செடிக்கும் சம்பந்தமே இருக்காது. செடி அந்த ஓரம் இருக்கும், கொடி இங்க இருக்கும். அந்த கொடியில கனி தொங்கிட்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் நான் ஒரு சில வீடியோ பார்க்கும்போது, ஏன் உயரத்திற்கு ஒரு கொலை, திராட்சை கொலை, இப்போது சமீபத்தில் ஏதோ ஒரு நாட்டில், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எஸ்கோல் பள்ளத்தாக்கில் இருந்து காலேப் கொண்டு வந்தாரே, அந்த கனி உண்மையாக இருக்கிறது. அதை அவ்வளோ பெரிய ஒரு கொலையை 2 பேர் ஒருத்தரால் தூக்க முடியல. அவ்வளவு அடர்த்தியா உயரமா இருக்கிறது. நான் எதற்காக இதை சொல்கிறேன்னா, நாம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும்னா அவரில் நிலைத்திருக்கணும். The constant attachment with God, நிரந்தரமாக அது. இந்த கனி கொடுத்த உடனேயே அந்த திராட்சை செடிக்கு செய்யப்படுகிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. கனி கொடுத்த உடனேயே அந்த கொடியை வெட்டி விடுவார்கள். கனி கொடுத்த உடனே அந்த 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 காம்பு இருக்கிறது அதோடு சேர்ந்து அது காய்ந்து விடும். அதை அறுத்து விட்ட பிறகு அந்த கனி கொடுத்தது காய்ந்து விடும். ஏன்னா அந்த செடியிலிருந்து அதுக்குண்டான தேவையான, அந்த கனி கொடுப்பதற்கு தேவையான எல்லா சாரத்தை இழுத்து கனியை கொடுத்து விட்ட பிறகு அந்த கொடியில் பலன் இல்லை, அது வெட்டி தோட்டத்துக்கு வெளியே கொண்டு போய் எரித்து போடுகிறான். அப்படி என்றால் கொடியானது கண்டிப்பாக அது கனி கொடுக்க வேணும். எப்போ கனி கொடுக்கும்? கர்த்தரில் நிலைத்திருந்தாதான் கனி கொடுக்கும். ரொம்ப தெளிவாக கவனத்தோடு இதை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். எபிரேயர் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிலைச்சிருக்கணும்னா அசையாதபடிக்கு
உறுதியாய் நிலைத்திருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அசையாதபடி. ஒரு செடியை பிடுங்கணும்னா ஆட்டி தான் அதை அசைச்சு சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பிடுங்கணும்னு ஆசை. சும்மா இருக்கிற பூண்டை நம்ம பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நமக்கு சின்ன பிள்ளைல அவ்வளோ பலன் இருக்காது. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அது அப்படி அதில் என்ன சந்தோஷம் தெரில இல்லை. ஒரு சந்தோஷத்தை சொல்கிறேன். கொஞ்சம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பது அந்த சந்தோஷம். அந்த சின்ன பிள்ளைக்கு என்னன்னா அந்த செடியை பிடுங்கிறது தான் சந்தோஷம். அது அர்த்தம் என்னன்னா, ஒருவேளை அதை இப்போது நீங்களும் நானும் செய்வோமானா சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். நல்லா உறுதியாக இருக்குது, அது பாட்டுக்கு வளருது, அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அதை போய் பிடுங்கி பார்க்கணும். ஒரு விதமான பூண்டு இருக்கும், அதை ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதை அப்படி அப்புறம் அப்படி அதை அசைச்சு அதை எப்படியாவது பிடிங்கிடணும். பிடுங்கிட்டு என்ன பண்ணுறோம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. இன்றைக்கு சபையில் அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறீங்க. நல்லா வளர்ந்து கொண்டிருக்கிறது, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை. ஆனால் அந்த செடியை பிடுங்கி தூர போட்டுடணும், சபைக்கு வெளியே போட்டுடணும். கவனமாக இருப்போம். அது அப்படி செய்யும் பட்சத்தில் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நினைவு இருக்காது, நீங்கள் உணராமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கமானா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எப்படியெல்லாம் நிலைத்திருக்கணும் என்று பார்த்தோம். ரெண்டாவது, கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருங்க. ரெண்டாவது வசனம், கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தையா இருக்கணும் என்று ஏயோதியாளுக்கும் சிந்தியாளுக்கும் புத்தி சொல்லுகிறான். பிறகு அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க. அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவங்க அவருடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு பிரயோஜனமாய் இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி. இது வேதாகமத்தில் பதிவிடப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. 2024 வருஷத்துக்கு முன்னால் எழுதினது. இன்றைக்கு வரைக்கும் நாம் அவங்க ரெண்டு பேரையும், ஏயோதியாலையும் சிந்திக்கையாலையும் நாம் பார்க்கிறோம். பிறகு அங்க சொல்லப்படும் போது வாசிங்க அந்த வசனம். என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தத்தோடும் மற்ற என் உடன் இவருக்கு உதவியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யும்படியா வாசிங்க. யார சொல்றாங்க? கிளமெந்தத்தோடும் மற்ற என் உடன் வேலை ஆட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். ஆமென், ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் பவுல் அப்போஸ்தலன் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். ஆண்டவருக்காக தன் ஜீவனை பணயம் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் ரோம அந்த ராயனுக்கு அபயமிட்டதுனால அவர் கைதியாய் கொண்டு போகப்படுகிறார். அவருக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் எப்படி ஆகிலும் விடுதலை ஆகி விடுவேன். ஆனால் அதே நேரத்தில் சொல்லுகிறார், எனக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை. ஆமென். ஏன்னா கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால, கர்த்தருக்குள்ள ஒரே சிந்தை அவருக்கு. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஆண்டவர் அவரை பிடிக்கும் போது சொல்றாரு, அப்பா நீங்க சும்மா இருங்க, நான் அந்த சவுலா இருந்த பவுலை நான் ராஜாக்களுக்கும் புறஜாதிகளுக்கும் என்னுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா.
யார் ஆண்டவரை எதிர்த்தார்களோ, யார் ஆண்டவரை உதைத்தார்களோ, யாரை பார்த்து ஆண்டவர் நீ முள்ளில் உதைக்கிறது கடினமாக இருக்கிறது, அவருக்கு யாருக்குன்னே தெரியல, எந்த முள்ளிலையும் உதைக்கல. அதிகாரமுடையவராக இருக்கிறார், செல்வாக்குடையவராக இருக்கிறார், நல்ல குடும்ப பின்னணி உள்ளவராக இருக்கிறார். ஆனாலும் அவர் அந்த குதிரை ஏறி இருந்த குதிரையிலிருந்து தள்ளப்பட்ட போது அவருக்கு ஒன்றும் தெரியல. ஒரு சத்தம் மாத்திரம் கேட்கிறது. இந்த சத்தம் வெறுமையா கேட்கல, அவர் பேரை சொல்லி கூப்பிடுகிற சத்தம். வானத்திலிருந்து ஒரு வெளிச்சம் அவர் மேலே வந்தது. தேவனுடைய ஒளி அவர் மேல் பிரகாசித்தது. அங்கிருந்து ஒரு சத்தம், சவுலே சவுலே. ரொம்ப கவனத்தோடு ஒரு நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்தவனா நாம் வாழணும். நல்ல சவுண்டு கிறிஸ்டியன் லைஃப். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ ஏன் என்னை துன்பப்படுத்துற? இவருக்கு விளங்கலை. இன்னைக்கு விளங்காதபடி அப்படி நாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்போ ஆண்டவரே, சவுலே பேர் சொல்றாரு, நீ என்னை துன்பப்படுத்துறன்னு சொல்றாரு. இவருக்கு புரியல. ஆண்டவரே யார் தெரியல, நீ என்ன ஏன் துன்பப்படுத்துறேன்றார். யாரோ ஒரு சத்தம், வானத்திலிருந்து ஒரு சத்தம், அவரை உண்டாக்கினவருடைய சத்தம், அவர் ஆராதிக்கிற தேவனுடைய சத்தம். அந்த தெய்வத்திற்காக, அந்த யெகோவாவுக்காக வைராக்கியம் கொண்ட அங்கே தமஸ்குவுக்கு போய் கொண்டிருக்கிற அவரை குதிரையிலிருந்து கீழே தள்ளி, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிற? அவர் யாருன்னு தெரியாதபடி நீர் யார் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தாயா. இவருக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போன அந்த கிறிஸ்தவர்களையும் அந்த சபையும் துன்பப்படுத்தி கட்டி எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வருகிறதுக்கு தான் அந்த அதிகாரத்தோடு போகிறார். கையில் கடிதம் இருக்கிறது, சனகரிப்பு சங்கத்தினுடைய கடிதம் இருக்கிறது. அந்த கடிதத்தின் அதிகாரத்தோடு அவர்களை கட்டி இழுத்து கொண்டு வர, ஒருவேளை அங்கிருந்து குதிரையில் கட்டி இழுத்துட்டு வந்திருப்பார், தூக்கி குதிரை மேலே வச்சுட்டு வந்திருப்பார், தெரியல. ஆண்டவருடைய சத்தம், நீ ஏன் என்ன துன்பப்படுத்துகிறான்? அப்போ ஆண்டவர் அப்போ சொல்றாரு, அப்பா உனக்கு தெரியல, நீ என்ன பண்றன்னு தெரியல, முள்ளில் உதைக்கிறது. ஆண்டவர் பேசுறது ஒன்றும் விளங்கல. சவுலேன் பேரை கூப்பிடுறாரு, நீ ஏன் என்ன துன்பப்படுத்துறன்றாரு. பிறகு முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லுகிறான். யாரு இது பேசிக்கிட்டு இருக்கிறதுனே தெரியல. இப்ப ஆண்டவருடைய சத்தம் கேட்ட உடனே, தெரிஞ்ச உடனே அவர் கேட்கிற ஒரு கேள்வி, எனக்கு அருமையான தேவசனமே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்கக்கூடியது. ஆண்டவர் நம்ம பார்த்து இப்பவும் பேசி கொண்டிருக்கிறார். சவுலோடு பேசினார் அன்றைக்கு, இன்றைக்கு நம்மோடு சபையோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ ஏன் என் சபையை துன்பப்படுத்துகிற? உடனேயே சவுல் கேட்கிற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு அருமையான தேவச்சனமே, ஆவியானவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? உனக்கு அதிகாரம் இருக்கலாம், உனக்கு ஆள் பலம் இருக்கலாம், பணபலம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பட்டம் இருக்கலாம். ஆனால் நீ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிற? இன்றைக்கு காலையில் ஆண்டவரே, வாட் இஸ் த வில் ஆஃப் மை லைஃப்? என்னுடைய வாழ்க்கைக்கான ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? வாட் ஷுட் ஐ டூ? நான் என்ன செய்யட்டும்? என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது
அங்கே உனக்கு ஆமென் சொல்லப்படும். ஆமென். கரங்களை உயர்த்தி. God will not reveal his will immediately to anybody. ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை யாருக்கும் உடனே அப்படியே தெரியப்படுத்திட மாட்டார். நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனிதனை நீ சந்திக்க வேண்டும். அந்த மனிதனோடு பேசுகிறார். அந்த நபரை நான் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன். ஐயோ ஒரு மோசமான ஆளை, நாங்கள்லாம் அவருக்கு தான் பயந்துக்கிட்டு இருக்கிறோம், அவரையே என் வீட்டுக்கு அனுப்புறீங்களே. அவருக்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு பதில், அவன் இப்போது ஜெபம் பண்ணுகிறான். 1 கொரிந்தியர் 1:10. 1 கொரிந்தியர். நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சபைக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், சகோதரரே நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும். என்ன ஒரே காரியத்தை பேச போறீங்க? என்ன நாம செஞ்சிட்டு இருக்கிறோம்? அந்த ஒரு காரியம் என்ன? பவுல் சொல்லுகிறார் அந்த பிலிப்பியர் 4:8, சுவிசேஷ வேலைக்காக அவர்கள் எனக்கு உதவியா இருந்தார்கள். சபை சத்திரம் இல்லை. உனக்கு இஷ்டம் இருந்தா வந்து, இஷ்டம் இருந்தா போறதுக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது அப்போஸ்தலர் 2:42 அழுத்தம் திருத்தமா 100 தடவையாவது நான் சொல்லுவேன். நீங்க நான் அந்த உபதேச அந்த வகுப்புகளில் சொல்லப்படுகிற வசனங்களை எழுதி வச்சு நீங்க தியானிக்கணும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? பைபிளை வாசிக்காதீங்க, பார்க்காதீங்க. எத்தனை பேருக்கு அப்போஸ்தலர் 2:42 ஞாபகம் இருக்கிறது? எல்லாம் வயதானவங்க தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தல உபதேசத்திலையும் அந்நியத்திலையும் அப்பம் பிற்கிறதுலையும் ஜெபம் பண்ணுகிறதுல உறுதியாய் தரித்திருக்கணும். இஷ்டம் போல இல்லை. You should be there in the fellowship, the steadfast. உன் இஷ்டம் இல்லை. அது சபைக்கு 40வது வசனம் வாசிங்க. அதே இன்னும் அநேக வார்த்தைகளினால சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி. 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்திலிருந்து அந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்தது, இது இன்றைக்கு நடக்கல, இது முன்னாலேயே நடந்தது, யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது தான் இப்போ நீங்க பார்க்கிறது என்று சொல்லி அநேக பரிசுத்தவான்களை குறித்து சொல்லிவிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளினால சாட்சி கூறி மாறுபாடுள்ள சந்ததியை இன்னும் அது நடக்கல. சபையில இன்னும் நடக்கல. அதுதான் உங்களை அந்த கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க கூடாதபடி அந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நாம விலகி ரட்சித்துக் கொள்ளவில்லை. புறஜாதிகளுடைய பழக்கத்தை கற்றுக்கொள்ளாதீங்க. சபைக்குள்ள தான் பாஸ்டர் எனக்கு ஐக்கியம் இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது. அதே மாறுபாடு உள்ள சந்ததியா தான் இருக்கிறது. பொய், பித்தலாட்டம், உண்மையற்ற காரியங்கள், பொருளாசை, இப்படிப்பட்ட மக்கள் இருந்தா அவங்களோடு நம்ம ஐக்கியம் கொண்டா எப்படி இருக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, அவங்களையும் விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். கவனமா இருக்கணும். 41 வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். வந்தாக்கா எப்போ இப்படித்தான் இவர் பேசுவார் அப்படி சொல்லல. ஏன்னா அந்த அபிஷேகம் அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளின் அபிஷேகம். அவர் எழுந்து நின்று அங்க பேசுகிறார். பேதுரு தைரியமாய் அங்க சொல்லுகிறார், மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி ரட்சித்துக்கொள். வாசிங்க 41.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் அவருடைய ஏற்றுக்கொண்டவர்கள் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எப்படி ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாங்க? அது உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதற்கு ஒப்பனையான, எதற்கு ஒப்பனையான? உன் வாழ்க்கை இயேசுவோடு கூட இருக்கிற அந்த ஒப்பனையான ஒரு வாழ்க்கை மாம்ச அழுக்கை நீக்குகிறதா இல்ல, குளிக்கிறது இல்ல. நீ குளிக்காததுனால நான் உன்னை தண்ணியில முக்கி எடுக்கல. வாசிங்க. தேவனை பற்றும், அப்படிதானே இருக்கு சிஸ்டர். தேவனை பற்றும், பற்றிக் கொள்கிற நல்மனம். இட்ஸ் பிட்வீன் covenant between you and God, a personal relationship. உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு, அதுதான் ஞானஸ்நானம். ஆமென். இந்த தண்ணீர்ல ஒப்பந்தம் பண்ணின அந்த ஒப்பந்தத்தை மறந்தே போகக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசி பரியந்தம் மறக்காதபடி இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வான். 1 கொரிந்தியர் 1:10 நான் வாசிக்கிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனது. இந்த சபை, புதிய ஏற்பாட்டு சபைனா அது ஏக மனது, ஒரு மனம், எல்லாருக்குள்ள ஒரு மனம். ஆமென், ஆமென். இருக்குதா? அப்படி அந்த மனசெல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சு பார்த்தா அப்படி 4-10 வழியா போற மாதிரி இருக்கும். ஆராதனையில செய்திக்கெல்லாம் முன்னால பாடி துதித்து உங்க இருதயத்தை ஒருமுகப்படுத்தி தேவனை நோக்கி அந்த இருதயம் சேர வேண்டும் என்று அந்த பாடல்கள், துதி ஆராதனை எல்லாம் நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தான் உங்களை ஆயத்தப்படுத்துறது தான் ஆராதனை. ஆராதனை நேரத்தில் ஆவியானவர் ஏதோ ஒன்று பேசுவார். ஆவியானவர் உங்களை தொடலாம், ஆவியானவர் உங்களை நிரப்பலாம். ஒருவேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருந்தால் பெறலாம், அப்போதான் பெறணும்னு அவசியம் இல்லை. இப்போ பேசும்போதும் ஆவியானவர் உங்களை நிரப்பலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏக சிந்தையும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்த வேண்டும். ஆமென். என்னது சீர் பொருந்த? ஐ எம் சாரி சிஸ்டர். ஆமென். ஐ எம் சாரி பிரதர். அவருக்கு என்னென்ன விளங்கலை. இல்லை, என் மனசுக்குள்ளே உங்களை திட்டினேன். அவருக்கு தெரியாது, நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறது உங்களுக்கு தான் தெரியும். ஆவியானவர் இப்போ யாரை உணர்த்துறாரு? என்ன தான் உணர்த்துறாரு? நான் ஒப்புரவாகணும், சீர் பொருந்தணும். ஆண்டவருக்கு சோதனம். அதான் சபை. ஆமென். அப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கிறது பாரம்பரிய சபை. பழக்க தோஷத்தில் வருது போலனா மனசு ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக வராத சபைக்கு. ஆண்டவரை நான் ஆராதிக்க வேண்டும். அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். கட்டாயத்தின் பேரில் அல்ல, வெசனமாக நான் வரல. ஏதோ ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டதுனால போய் தொலையணுமேன்னு இல்லை. இது உன் மேல் விழுந்த கடன், நீ ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம். அப்படி இல்லைன்னா நாம் நன்றி கெட்டவளாக இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். என்ன சொல்றாரா? ஆமா, நீங்க எழுதிட்டு போய் வீட்டில் உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமா வாசிங்க. ஆவியானவர் இங்கே பேசி கொண்டிருக்கிறார், அங்கேயும் தொடர்ந்து பேசுவார். ஆராதனை முடிஞ்ச உடனேயே என்ன ஏதுன்னு மற்ற காரியங்களை விசாரிக்க வேண்டாம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அந்த சிந்தை கெட்டு போகாதபடி
அந்த வசனத்தை தியானத்தோடு கூட நம்ம வீட்டுக்கு போவோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம், நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏக சிந்தை, ஏக யோசனை, ஏக மனம், இப்படி ஆண்டவர் சொல்லிக்கிட்டே போறார். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். 3வது 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ஆமென். முகத்தை பாருங்களேன், நம்ம எல்லாருமே கேரண்டி கலர். அமெரிக்காவில் இங்கிலாந்தில் போனால் நம்மெல்லாம் யூ பிளாக்ன்னு தான் சொல்லுவாங்க. நம்மளை கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறான், என்ன ப்ரௌன், வீட்டிஷ் தான் ப்ரௌன் கலரில் இருக்கு. நம்ம வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை. இதுதான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அனலாக இருக்கு, குளிராக இருக்கு. நம்ம ரெண்டுமே இல்லை. ஆனால் கேரண்டி கலர் நம்ம. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கருப்பாக இருந்தாலும் நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வேண்டித்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, ஆலோசனையா சொல்றார், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கணும்னு எதிர்பார்க்கிறவர்களோடு பவுல் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்குள்ளே ஒரே சிந்தையா இருக்கிறவளோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரே சிந்தையா இருக்கிறவன், கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவன் எப்பவும் ஆமென், அல்லேலூயா. இப்போ கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. ரோமர் 12:12 கொஞ்சம் வாசிப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ளே நான் நிலைத்திருக்கணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும், ஆண்டவரோடு ஏக சிந்தை உள்ளவனாக இருக்கணும், ஏக அந்த ஆத்துமாக்களோடு இசைந்திருக்கிறவனாக இருக்கணும், சபையில் சீர் பொருந்தணும். ஆமென். நம்பிக்கையில உபத்திரவத்தில் பொறுமையாயிருங்கள். ஆமென். அதான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறது. சந்தோஷமா இருக்கணும்னா ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும். உன் விசுவாசம் அதுல சந்தோஷமா இருக்கு, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஃபுட்பாத்தில் ஒரு ஆள் அமெரிக்கா தேசத்தில் ஒரு காஞ்சு போன ரொட்டி துண்டு, கொஞ்சம் டம்ளரில் தண்ணி, பச்சை தண்ணி, அந்த காஞ்சு போன ரொட்டியை அந்த தண்ணியில் தொட்டு சாப்பிட்டு அந்த ஃபுட்பாத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். அப்போ ரொம்ப நாள் அவரை கவனித்த ஒருத்தர், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, கவனித்த ஒருத்தர் அவரை பார்த்து கேட்டாராம், ஐயா நான் எப்போ பார்த்தாலும் இந்த காஞ்சி போன ரொட்டி துண்டை வச்சிட்ருக்கிற, தண்ணியில் தொட்டு சாப்பிட்ற, அதில் என்னையா உனக்கு அவ்வளவு சந்தோஷம் என்று கேட்டதற்கு அவர் சொன்னாராம், பிரெட், வாட்டர் அண்ட் மை ஜீசஸ், அதான் என் சந்தோஷம். நான் இது காஞ்சு போன ரொட்டின்னு நான் கவலைப்படலை, அதையாவது என் தேவன் எனக்கு தந்திருக்கிறான். என் இயேசுக்கு நன்றி சொல்றேன், நான் நன்றி உள்ள இருதயம் உள்ளவளாக இருக்கிறேன், அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். மன நிறைவோடு இருக்கணும், மன ரம்மியத்தோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவத்தில் உபத்திரம் உடனே ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடும். உபத்திரம் வந்த உடனேயே சபையை விட்டுருவோம், ஜெபத்தை விட்டுருவோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம். பிசாசனுடைய திட்டமே அது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள், ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம்.
என் சகோதரரே, நீங்கள் பலவித சோதனையில அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. பலவிதமான சோதனை. 17வது வசனம் வாசிங்க சிஸ்டர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதை எதிர்பார்த்து ஆண்டவருக்குள்ள நாம சந்தோஷமா இருப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 4வதாக 5வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் அவர் சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் எரிச்சல் எல்லாருக்கும் தெரிந்திருப்பதாக. உங்க கோபம் எல்லாருக்கும் தெரிந்த. நிச்சயமா ஆண்டவருக்கு சோதனை ரொம்ப கஷ்டம். மாம்ச கிரியை, கோபம், தர்க்கம், வாக்குவாதம், இதெல்லாம் ஆண்டவருக்கு சோதனை. அதெல்லாம் விட்டு விலகு என்று சொல்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக இருக்குதா? தான் சாட்சி. ஏன் சாட்சி இல்லை? உங்களுக்கு எப்போ சொல்லணும்னு தோன்றுதோ அன்னைக்கு 10 பேர் வருவீங்க, அன்னைக்கு நேரமே இருக்காது. ஆண்டவருக்கு சோதரம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அதனால நம்ம சாந்த குணம் அது ஆவியின் கனியில ஒன்று. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். ஆண்டவர் சோதனை இதெல்லாம் ஒரு 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 பழமா இருக்குது, ஒரு கனியா இருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிப்போம். தீத்து ஒருவனையும் தூசியாமல், சண்டை பண்ணாமல், பொறுமை உள்ளவர்களாய். ஆண்டவருக்கு சோதனம். நல்லா கொஞ்சம் எழுதி அதை வச்சுக்கிட்டு வீட்டில் போய் கொஞ்சம் நாம் உட்கார்ந்து நேரம் எடுத்து உட்கார்ந்து இன்னைக்கு ஒரு வேலையும் செய்யாதபடி ஆண்டவருக்கு சோதனம் உட்கார்ந்து வாசிப்போம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத போது முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களா இருந்த. இப்ப இல்ல. வாசிங்க. பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமா இருக்கிறோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினால பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்க. இன்றைக்கு ஆவியானவரே என்னை புதிதாக்கும் ஆண்டவரே. இந்த பொறாமை, பலவிதமான இச்சை, இன்பங்களுக்கு அடிமையாக துர்க்குணம், இதெல்லாம் என்னை விட்டு போகணும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பேதுரு ஒரு முடிவுக்கு வந்துட்டார்.
எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இப்படிப்பட்ட இருந்து இவ்வளவு நேரம் சொன்ன ஆலோசனைகளை கேட்டு தெளிந்த புத்தி உள்ளவளா இருக்கணும். ஆமென். இந்த திருட்டு புத்தி இருக்கக்கூடாது. ஆமென். என்னது திருட்டு புத்தி? ஆண்டவருக்கு பிரியம் என்றால் இந்த தீத்து 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தபடி ஒவ்வொரு வசனமும் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து இந்த சொல்லும்போது ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. தெளிந்த புத்தி உள்ளவளா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையா இருங்க. அதான் கஷ்டம் பாஸ்டர், எங்களுக்கு அன்னைக்கு வர முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு விளங்காத ஒரு காரியம், பாளையங்கோட்டையில் ஒரு சபையில் அதிகாலை ஜெபத்திற்கு 300 பேர் வராங்க. அதிகாலை ஜெபம் 5 மணிக்கு. பெங்களூரில், சென்னையில் எல்லா வார கூட்டங்களில் நிரம்பி வடியுது. நீங்கள் பாருங்கள், அந்த ஆல் நைட் ப்ரேயரு இதெல்லாம் ஆன்லைனில் நீங்கள் பார்க்கலாம். அங்கே நேரில் வந்திருக்கான். அந்த சபை நிறைஞ்சிருக்குது. அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? குடும்பம் இல்லையா? ஜெபம் எங்கேயோ நடக்குது, அவங்க சபையில் நடக்கலை. எங்கேயோ நடக்கிற ஜெபத்தில் ஓடி அதில் பங்கு பெறுகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போம். 5வது 6வது வசனம், பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாத, இந்த கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவன், ஜெபம் பண்ண ஜாக்கிரதையா ஜெபம் பண்ணுகிறவன், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டான். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஜெபத்தில் பழகி கொள்வோம். நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுத்தருவோம். பிள்ளைகளை ஜெபிக்க சொல்லுவோம். பிள்ளைகளை வேதம் வாசிக்க சொல்லுவோம். ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், இங்கே இருக்கிற எல்லாருமே, விதிவிலக்கே யாரும் இல்லை, உங்களை எல்லாரையும் எனக்கு தெரியும். எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அதுக்கு ரொம்ப அக்கறை, எங்கே டியூஷனுக்கு அனுப்பணும் அதுக்கு ஒரு அக்கறை, என்ன ஒரு பயிற்சியில் எந்த கோர்ஸில் சேர்க்கணும் அதுக்கு இவங்க தான் சஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில. எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு தூரமானாலும் பரவாயில்ல. பொம்பளை பிள்ளையா இருந்தால் அதை கூட்டு போய் அங்கே விட்டுட்டு வெளியே உட்காந்து முடிஞ்ச பிறகு கூட்டு வர ஆட்கள் எனக்கு தெரியும். என்றைக்காவது ஒரு ஜெபத்திற்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிற, ஒரு ஊழியத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறீங்களா? போ என்று சொல்லி இருக்கிறீங்களா? டியூஷன் போலியா? மியூசிக் கிளாஸ்க்கு போலியா? ஜெபத்தை விட, வேதப்பாட கூட்டத்தை விட நமக்கு மியூசிக் கிளாஸு, டியூஷன் ரொம்ப அவசியம். ஆமாம் பாஸ்டர், நாங்கள் லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டியிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஜெபம் இல்லாமல் நீ அதிகாலை நேரப்பட எழுந்து வேலை செய்கிறது விருதா. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று நீதிமொழிகள் 8 சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவலைகளை தள்ளிவிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, இங்கே நம்ம வாசித்த வசனத்தில் ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபத்தில் உறுதியாக தரித்திரு, ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணு. நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய, இல்லையே சோத்திரமே வராது, ஆத்திரமா வருது. ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தை உங்களுக்கு ஆங்கிலத்தில் கொஞ்சம் வாசித்தர.
Do not be anxious about anything, but in everything by prayer and supplication. அதான் சொன்னேன், ஜெபம் வேற விண்ணப்பம் வேற, supplication அதான் வாசித்தேன். With thanksgiving let your request be made known to God. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். What a friend we have in Jesus. ஆங்கிலத்தில் ஒரு ஞான பாட்டு, him, அது take everything to Jesus. எல்லாவற்றையும் இயேசுவின் இடத்துல கொண்டு போவோம். He is our friend. What a friend we have in Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். இவ்வளவு காரியத்தை நான் எவ்வளவு காலமாக சொல்லி அவர்களோடு பேசி வருகிறேன். ஆனால் என் ஜனங்கள், என்னுடைய பிள்ளைகள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். என்ன அநியாயா! நீ வேதத்தை மறந்தா கொஞ்சம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். எல்லாரும் அப்படியே இருக்கட்டும், நான் கையை அப்படியே இருக்கட்டும், நான் மாத்திரம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை. என்னையா சம்பந்தம்? நான் பைபிள் மறந்துட்டா, நான் வேதத்தை வாசிக்கிறத மறந்துட்டா ஆண்டவர் என் பிள்ளைய மறந்துடுவாராம். கையை கீழே போடுவோம். எவ்வளவு கடினமாக இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை. ரொம்ப மெத்தனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 8வது வசனம் இல்லைங்க, பிலிப்பியர் 4:8. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்போன்னு சொல்றாரு? இப்ப கடைசிக்கு வந்துருக்கிறோம். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் ஆகிய நமக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய பிள்ளைக்கு உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருப்போம். எவ்வளவு நல்ல தேவன்! எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை! ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வேகமாக தீத்து 2:7 நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பே. இப்படி உண்மை உள்ளவர்கள், ஒழுக்கமுள்ளவர்கள், நீதி உள்ளவர்கள், கற்புள்ளவர்கள், அன்புள்ளவர்களை நாம் செய்யும்போது நற்கிரியைகளுக்கு நாம் மாதிரியாக இருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோம். This is what God expects. இதைத்தான் தேவன் உங்களிடத்தில் என்னிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கலாத்தியர் 5:22 நாம் அதை வாசிட்டே போயிடுவோம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். முன்னால சொன்ன வசனத்தில் அதோடு கூட அப்படியே இது பின்னி போகிறது. ஆவியின் கனி எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையும் விளங்கும். அது இருந்தா போதும், நம்ம நீதியின் பாதையில் கர்த்தர் நடத்துவார். கவனத்தோடு இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கடந்து சொல்வோம். 7வது குறிப்பு, கற்றுக்கொண்டதை பின்பற்றுங்கள்.
9வது வசனம், பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். முடிச்சிட்டார். இதெல்லாம் என்கிட்ட என்ன கற்றுக்கொண்டீங்களோ, எதை கேட்டீங்களோ, எதை கண்டீங்களோ அவைகளையே செய்யுங்கள். ஆமென். யார் இடத்துல? இயேசுவின் இடத்துல என்ன பார்த்தோம், என்ன கேட்டோம், அவர் சொல்ல கேட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். The greatest preaching of Jesus is Sermon on the Mountain. இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கங்களில் மிக முக்கியமானது மத்தேயு 6-7 அதிகாரங்களில் மலை பிரசங்கம். ஏராளமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். மகாத்மா காந்தி சொல்வார், எனக்கு ஐ லைக் தட் சர்மன் ஆன் த மவுண்டன். அதை நிறைய தடவை மத்தேயு 5-6-7 அதிகாரங்களை நான் வாசித்திருக்கிறேன். முழு வேதாமத்தை வாசித்திருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒரு சாக்கு, ஐ லைக் கிரைஸ்ட் பட் ஐ டோன்ட் லைக் கிறிஸ்டியன்ஸ். உங்களையும் என்னையும் பார்த்து இந்தியாவினுடைய தேச பிதாவாக இருக்கிறவர் இடறி போனாரியா? அன்றைக்கு இருந்த கிறிஸ்தவன் வேதத்தில் பார்க்கிற இயேசுவை போல இல்லை. நீங்கள் எண்ணத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். இதான் இன்றைக்கு ஆலோசனை. யாக்கோபு 1:22-26, யாக்கோபு எழுதின நிருபம் 1:22-27. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவளா. இன்றைக்கு ஆண்டவர் கடைசியா நம்மோடு பேசுகிறது. நாம் வசனத்தை, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி செய்கிறவர்களாய் இருப்போம். 2 பேதுரு 1:10, ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி போக மாட்டீங்க. இவ்வளவு ஆலோசனைகளை ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். 1 தெசலோனிக்கேர், நீங்கள் மீதி போய் வாசிடுங்க. 1 தெசலோனிக்கேர் 4:1-8, நான் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். இதோடு கூட சம்பந்தம் இல்லாத ஆண்டவர் என்னோடு சொன்ன ஒரு குறிப்பை, வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் கொஞ்சம் குறிச்சிக்கிடுங்க, இல்லைன்னா கவனித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனமாம். எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலினால நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையையும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அது தொடர்ந்து வாசிப்பீங்களா? வாழ்வானாலும் தாழ்வானாலும், நிகழ்காரியமானாலும் வருங்காரியம், எதை குறித்து நான் கவலைப்படலை. நான் மனரம்யமாக இருக்கிறேன். என் குறைவுகளை குறித்து நான் ஒன்று சொல்லலை. என் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் நிறைவாக்கப்படும் அந்த மனரம்யம் அவருக்குள்ளே இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலோசனைகள் நாம் கிறிஸ்துவ ஒரு நல்ல ஆரோக்கியமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த 7 ஆலோசனையை யாக்கோபு 4:1-9 வசனங்கள் அடங்கிய உள்ள வசனங்களில் கர்த்தருக்குள்ள நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சாந்த குணமுள்ளவர்களாக இருங்கள், கவலைகளை தள்ளிவிட்டு ஜெபம் பண்ணுங்கள், சிந்தனைகளை வடிகட்டுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கற்றுக்கொண்டதை பின்பற்றுங்கள். அப்படி செய்யும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்
தேவ சமாதானம், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருக்க இந்த 7 காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க ஆவியான நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய கர்த்தருக்குள்ளே நிலைத்திருந்து சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருக்க ஒரு வாக்கு பண்ணினபடியே நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாருமா ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாட் அ குட் காட் we serve. ஆண்டவரே எவ்வளவு அற்புதமான தேவன். நீர் எங்களுக்கு சொன்ன ஆலோசனைகள் ஆண்டவரே ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கணும், ஜாக்கிரதையாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், ஜெபம் பண்ணுகிறதுல விழிப்பாக இருக்கணும் என்றெல்லாம் எங்களுக்கு ஆலோசனை சொன்னீர். ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டு வாட உறுதியாய் தரித்திருக்க நிலைத்திருக்க கிருபை தார். துதி கனம் மகிமை நீர் எடுத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழிநடத்தும் நம் அனைவரோடு நம்முடைய குடும்பங்களோடு என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மாரநாதா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.